தோழர்களே, அண்ணா நம்மை கெடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பட்டங்களை பாருங்கள். தீபாவளியை தமிழன் கொண்டாடுவது ஓநாய்க்கு உபச்சாரம் செய்ய ஆடு அமர்த்தப்பட்டதைப் போல. பக்கா திருடனின் பாத குறியீடுகளை சொத்தை பறிகொடுத்தவன் சுமப்பது போல. உழைக்கும் கழுதை காலுக்கு உதைப்பட்டவன் தங்கத்தால் லாடம் கட்டுவது போல. கொட்டும் தேனை எடுத்து முத்தம் இடுவது போல. தோளில் பாய்ந்த வாளினை எடுத்து கண்களில் சொருகிக் கொள்வது போல. மனைவியை கற்பழித்தவனுக்கு மலராபிஷேகம் செய்வது போல. எந்த ஆரியம் மூடத்தனத்தை மூட்டி தமிழனின் தீயத்தோ மடத்தனத்தையோ வளர்த்து தமிழரின் மானத்தை மாய்த்தோ சனாதனத்தை புகுத்தி தமிழரின் செல்வத்தை சுரண்டிற்றோ அந்த ஆரியத்திற்கு புகைவேத்தியம் இடுவது அவர்களின் ஆணவத்திற்கு அறிகுறியான நாட்களை கொண்டாடுவது ஈனத்தனம் என்போம். தீயும் வாளியும் தமிழரை கெடுத்தது போதும். தீபாவளி போன்ற தீயரின் திருவிழாக்களை கொண்டாடுவது திருந்துவார்களா? ஆரிய திராவிடரை வீழ்த்தியதை வெற்றி வெறி பண்டிகை. ஆரியர் அதை கொண்டாடினாலாவது பொருள் உண்டு. தோற்கடிக்கப்பட்ட துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட திராவிடர் அதை கொண்டாடலாமா? கதைதான், இருந்தாலும்